இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களோட கடைசி தோட்டா படத்தின் இறுதி கட்டம் படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் எண்டில் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். மேலும் இந்த படத்தில் ஐயா டத்தா ராதாரவி அவர்கள் மற்றும் வனிதா விஜயகுமார், வையாபுரி போல பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி மெயினாக உங்களை சந்திக்கிற விஷயம் எதுக்காகனா, ராதாரவி ஐயாவோட 50வது வருஷம் அவர் திரைப்பயணத்துக்கு வந்து 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதை வந்து எங்களோட தயாரிப்பு நிறுவனம் வந்து சந்தோஷமாக அதை ஏற்று விரைவில் அதை ஒரு விழாவாக கொண்டாடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். மற்றும் எங்கள் படத்தின் முழுமடைஞ்சு ரிலீஸுக்கு உண்டான விஷயங்களும் வந்தாச்சு. அதனால் ஒரு சின்ன ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நோக்கி வந்திருக்கோம். மேலும் யாராவது இருந்தால் கேள்வி கேட்கலாம். இங்கே குடியிருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும், அவருடைய அடுத்த படத்துக்கு கதாநாயகனாக இருக்கக்கூடிய சையத் அவர்களுக்கும், இந்த படத்தில் நான் உண்மையிலேயே இவனை நான் சொல்லணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. சையதுக்கு அடுத்தப்பில் உட்காந்துருக்கேனே, அவன் தான் இந்த படத்தில் வில்லன் மாதிரி செஞ்சுருக்கான். நான் நடித்த படத்தில் கடைசி தோட்டால். ஆனால் இவன் வந்து அப்பவும் வந்து என்கிட்ட வந்து அழுதான். ராட்சசனில் இல்லைடா, ராட்சசனில் வந்து இவன் வந்து என்னென்ன மூஞ்சி தெரியாமல் பண்ணிட்டாங்க, இப்படியே பண்ணிட்டாங்க என்னென்னு அப்பவும் அழுதான். இப்போ எங்களை அழ வச்சான் இந்த படத்தில். அது மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு நடிகர். மேலும் கடைசி தோட்டவுடைய இயக்குனர் நவீன் அவர்கள், உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை கூறி, இப்போ இந்த இடத்தை கொடுத்துருக்கும் அம்பிகா நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த படம் வந்து கடைசி தோட்டம் வந்து பிரம்மாண்டமான படம், அந்த படம் இந்த படம்லாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கதைக்கு தேவையானதை எடுத்திருக்காரு. ஆனால் எடுத்தது பூரா கொடைக்கானல், பாண்டிச்சேரி, இப்படி தான். எந்த பிளேஸுமே இட் இஸ் நாட் எ வெரி சீப் பிளேஸ். அது ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, அதில் எல்லோரும் வாடகைக்கு ரெசார்ட்டுக்கு வந்து தங்குவாங்க. அதில் தான் கதை. அந்த ரெசார்ட்டில் தங்குறதுக்கு ஒவ்வொரு பேராக வரணும்ல. இப்போ சங்கர் கணேசனை பையன் எல்லாருமே வரணும். அதை திடீர்னு ஒரு மர்டர் ஒன்று நடந்துடும். மர்டர் நடந்ததுனால இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் வனிதா வந்துடும். வனிதா இஸ் டன் எக்ஸலண்ட் ரோல். இதில் ரொம்ப பிரமாதமான ரோல் வந்து வனிதா செஞ்சுருக்கு. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்றுன்னா, நான் எல்லாரையுமே வந்து நீங்கள் என்ன போடுறதுக்கு ஏதாவது விஷயம் வேணுமேன்றதுக்காக சொல்கிறேன். ப்ரொமோஷனுக்கெல்லாம் வரணும் இவங்கெல்லாம். ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க வந்து சீப்பு கிடையாது. ப்ரெஸ்ஸில் நம்ம போய் பேசுகிறதுனால நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, எதிர்காலத்தில் நம்ம வாழணும்னா இந்த காலத்தில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணித்தான் ஆகணும். ப்ரெஸ்ஸுக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அவர் வாண்டடாக சொல்கிறாரு, சார் ப்ரெஸ் மீட், சார் ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சுருக்கோம் சார், வந்துருங்க சார்னா. எனக்கு வந்து இது 50th இயர் இல்லையா, எனக்கு உடம்பு சரி, சும்மா இல்லையா, நீ வெளியே வேலைக்கு போகிறேன்னா இவர் என்ன செய்ய முடியும்? பட் மை லுக் அவுட் இஸ் ஐ மஸ்ட் கம். இஃப் ஐ ஆம் ஃப்ரீ, நான் வந்துடுவேன் ப்ரெஸ் மீட்னா. அதனால் உங்களை நாங்கள் மதிக்கிறோம், எங்களை நீங்கள் மதிக்கிறீர்கள். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு செய்தியே கிடையாது. அதே போல் நம்ம எல்லாருமே உடன்பிறந்த சகோதரர்கள் மாதிரி பழகி கொண்டிருக்கிறோம். அஃப்கோர்ஸ் இப்போ காலங்கள் மாறி போச்சு. ஆனால் இப்போவும் இப்போ எனக்கு ஒரு சிலரை தெரியுது, சிலரோட பேசுகிறோம்னா, இப்போ சத்யாலேருந்து மணியனன்லேருந்து எல்லாரோடையும் உட்காந்து இப்போ கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தோம்னா, நாங்கள்லாம் அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர்கள்.
கொஞ்சம் பேர் இல்லை, இருந்தாலும் இப்போ தேவி மணியன்லாம் என்னை எப்போ பார்த்தாலும் நல்லா பேசுவாங்க. இருந்தாலும் ப்ரெஸ்ஸுன்னா உடனே நம்மளை வந்து இடகுடமாக எழுதுவாங்கன்னு நினைக்கவே கூடாது. இடகுடமாக எழுதினா தான் செய்தி. இங்கே இந்த ஊரில் சொல்கிறேன், இடகுடமாக எழுதுவாங்க. எழுதினாலும் நமக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி. அதில் நம்ம நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்க எழுதுவாங்கன்னு இல்லை, கெட்டதையும் எழுதுவாங்க, நல்லதும் எழுதுவாங்க, ரெண்டுத்தையுமே எழுதுவாங்க. அதனால் இந்த படத்தை பொறுத்தளவில் இது ஒரு சின்ன படம் அப்படின்லாம் நினைக்காம படத்தினுடைய நாட்டை பாருங்கள், எவ்வளோ எக்ஸலண்ட்டாக நவீன் அதை ட்ரீட் பண்ணியிருக்கான். இந்த கதையை செலக்ட் பண்ணி எடுத்த ராஜேஷ் ஆகட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து முதல்ல எனக்கு ஒருத்தர் சொன்னது, ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி 4 பேருக்கு பிரித்தா அது தப்பு இல்லைல்ல, ஆனால் ஒரே ஆப்பிள் ஜூஸ் வாங்கி 16 பேருக்கு பிரித்தா தான் தப்பு அப்படின்னு சொன்னார். அது எதுக்கு சொன்னார்னு தெரியல, இப்போவும் அதை தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. பட் அது கரெக்டான விஷயந்தான். ரொம்பவும் சிக்கனம் பண்ணால் படம் கட்டி போயிடும். அது மாதிரி ராஜேஷ் அவர்கள் இந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்திருக்காரு. அண்ட் நவீன் அவர்கள் வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் நாங்களாம் நடித்தோம். ஒன்று கொடைக்கானல் இடம் ஒன்று இருக்குது, இருந்தால் கூட ஒர்க்குன்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். இட் வாஸ் டிஃபிகல்ட். நல்லா பண்ணார். அண்டு என்னுடைய அத்தனை நன்றிகளும் ராஜேஷ்க்கும் டைரக்டர் நவீனுக்கும் சொல்லிக்கொண்டு இதில் கலந்து கொண்டு இருக்கும் சையத் அவர்கள். அவர் வந்து அடுத்த படத்துக்கு ஹீரோ, இன்னொரு படத்தில் ஹீரோ பண்ணியிருக்கார். இருந்தாலும் அவர் வந்து இதில் வந்திருக்காரும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று கூறி அத்தனை பத்திரிகைக்காரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டீச்சர் பார்த்த வரைக்கும் கதையோட நாயகன் மாதிரி உங்களை காட்டியிருக்காங்க. நீங்கள் நாயகனாக பண்ணுறீங்களா இல்லை வில்லனாக பண்ணுறீங்களா? கதையின் நாயகன், கதாநாயகன் இல்லை, கதையின் நாயகன் தான். அதை நான் ஒத்துக்கிறேன் சார். அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வருத்தப்பட்டிருந்தீங்க, எனக்கு ஜோடியே கொடுக்க மாட்டுறாங்க படத்துலன்ட்டு. இந்த படத்தில் உங்களுக்கு ஜோடி வேறு கொடுத்துருக்காங்க. எப்படி? ரொம்ப நாள் நீங்கள் வருத்தப்பட்டிருந்தீங்க ஜோடி எனக்கு கொடுக்க தரலன்ட்டு. இதில் வந்து நான் நல்லவன் நடிச்சிருக்கேன், அதான் என் பெரிய விஷயம். நான் ரொம்ப நல்லவன். இது வரைக்கும் ஒரு ஜோடியோடு போய் பாட்டு பாடினதோ கொண்டதோ இதெல்லாம் இல்லை. இதில் எல்லாம் வச்சுருக்காப்புல, எல்லாமே மாற்றிட்டார் எனக்கு கம்ப்ளீட்டாக. இதில் ரொம்ப குவைட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஒரு ஜோடி ஒன்று கொடுத்துருக்காரு. அதுலேயும் ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஜோடி, நேர் சப்ஜெக்டில் ஜோடி கிடையாது. எஸ் அண்ணா, முந்திலாம் நீங்கள் வில்லனாக நிறைய படம் நடிச்சிங்க. இப்போ வந்து இந்த பிசாசு ஜட்ஜா நடிக்குது, இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் இல்லாமல் நல்ல கேரக்டர் நடிக்கிங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? வில்லனாக நடிக்க பிடிச்சிருக்கா அந்த மாதிரி கேரக்டர்? நான் நடிக்க வந்து வச்சுருக்கேன். இனிமேல் இது பிடிச்சது அது பிடிச்சதுன்றதெல்லாம் கிடையாது. எதாக இருந்தாலும் நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா நடிகராக வந்துட்டோம். வரும்போது இப்போ இவர் சொல்கிறார் கதாநாயகன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் படம் பார்த்தேன், கதாநாயகனில் கதையின் கரு எங்களுக்கு எங்கள் சைடில் மாட்டிக்கிச்சு. அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காரு. அதனால் இது இவ்வளோ நாள் வில்லனாக பண்ணீங்களே, இப்போ நீங்கள் கதாநாயகனாக பண்ணியிருக்கீங்களேன்னு யாரும் கேட்க முடியாது. ஏன்னா இவர் செஞ்ச தப்பு, சாமிநாதன் செஞ்ச தப்பு. சும்மா எப்போ பார்த்தாலும் கதாநாயகன் கதாநாயகன் கதாநாயகன். நான் சொன்னேன் இப்போ கூட, ஐயோ கதாநாயகன் இல்லை, ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ், அவ்வளோதான். நல்லா இருக்கு படம். அதில் வனிதா விஜயகுமார் பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்குது. எப்படின்னா எனக்கு பொம்பளைங்களை கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் செய்வாங்க, ரேப் பண்ணுறோம். நல்ல கண்ணிலே பார்க்க முடியாது. நான் கெட்ட கண்ணில் தான் எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நல்ல கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுடைய 50வது இயர், இந்த படத்துக்கு பேர் கடைசி தோட்டம், அதாவது முடிய போகுது அப்படின்ற அர்த்தம். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லைங்க. நான் பார்க்குறதே இல்லை. நீங்கள் சொல்கிறதுனால நான் யோசிப்பேன், ஓ கடைசி தோட்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சினிமாக்காரனுக்கு சாவே கிடையாதுங்க. செத்த கூட நீங்கள் படமாக எடுத்து காசாக்குறவன் தான் சினிமாக்காரன். இப்போ புரட்சித் தலைவருடைய மரண ஊர்வலத்தை எவ்வளோ பேர் எடுத்து எவ்வளோ பேர் போட்டிருக்கோம் இல்லையா? பேரறிஞர் அண்ணாவை போட்டதை விட புரட்சித் தலைவர் அதிகமாக போட்டிருக்கோம். புரட்சித் தலைவர் அம்மாவை அதிகமாக போட்டிருக்கோம். என்னென்னா சினிமாக்காரன் கொஞ்சம் ஆடட் அட்ராக்ஷன் அதில். அதனால் நமக்கு சாவலையும் வாழ்வு உண்டு. அதனால் இது கடைசி தோட்டாடணுன்னு இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ 50வது படம், அதனால கடைசி தோட்டம். 51 நடித்தா ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன ஒத்துக்குவீங்கள? அப்புறம்
சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சின்ன படங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் நடிகர் இவங்களாம் வரமாட்றாங்கன்னு. ஒருவேளை நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம்லாம் சரியாக செயல்படாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஏன்டா நீ அமைதியாக இருக்க, தொலையில் மாட்டிக்கன்றத மனு சொல்கிறீங்க. அதுக்கு இல்லை, அது பர்சனலாக ஒவ்வொருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தென் பிக்சர்ஸ் ஓடுறதெல்லாம் கஷ்டம். நம்ம நடிச்சிட்ட போது ஓடிடும்லாம் நினைக்கவே கூடாது. தி மஸ்ட் கம் ஃபார் த ப்ரொமோஷன். அட்லீஸ்ட் வீட்லேயாவது அவங்க உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு இப்படிலாம் வைக்கப்பட்டாங்கன்னா வீட்டில் உட்காந்து பேசலாம். ப்ரொமோஷன் மஸ்ட் பி தேர் ஃபார் அ ஃபில். அது இருக்கிறதுல தப்பே கிடையாது, அது வரணும். ஆனால் 50 வருஷம் சினிமாவில் கற்றது என்ன பெற்றது என்ன, 40 ஆண்டுகள் அரசியலில் கற்றது என்ன பெற்றது என்ன? 40 ஆண்டு கால அரசியலில் கற்றது நல்ல பொது அறிவு, பெற்றது கெட்ட பேர். இது 50 ஆண்டு கால சினிமா உலகத்தில் பெற்றதும் கற்றதும் எல்லாமே அதே தான். பெற்றது, நான் 1000 ரூபாயில் ஆரம்பித்தேன். 1974 கன்னட படம் நடித்தேன். அப்போ எனக்கு 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாயிலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்றதை நானே பார்த்து ஆச்சரியப்படுறேன், பிரமிக்கிறேன். இது இவ்வளோ நாள் இருந்திருப்போமான்றது நீங்கள் சொன்ன மாதிரி அது டவுட்டு எனக்கு. பட் இருந்தாலும் இப்போ எனக்கு இதுதான் லைஃப் ஆகிடுச்சு. கற்றது இங்கேயும் பின்னாடி குத்துறது இருக்குது. சினிமாவில் நிறைய இருக்குது. அதெல்லாம் மீறி தாண்டி வரணும். இல்லாததை அப்படி பொல்லாததை சொல்கிறது அதெல்லாம் சினிமாவில் உண்டு. அது கொஞ்சம் அதெல்லாம் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா தென் வி வில் பி குவைட். இப்போ நான் கொஞ்சம் பிக் மவுத். நான் எப்போ பெருசாக பட்டுன்னு அடிச்சிருவேன். அது எனக்கு வியாதி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறது, பேசுகிறது. அதே பழகிடுச்சு. இப்போ எதையும் பிடிச்சி வச்சு பேச தெரியாது. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் இவருக்கு ஒரு வேலை இல்லைடா போல இருக்குது, வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன செய்வோம், ஸ்டுடியோக்கு போகிறோங்க எப்படின்னா, ஏதோ ஷூட்டிங் இருக்குது போல இருக்குன்னு நினைப்பாங்க. ஷூட்டிங்கே இருக்காது. அதனால் இதெல்லாம் கட்டுறது. சினிமா இஸ் அ குட் வேர்ல்டு, வெரி குட் வேர்ல்டு.